வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு புது மருந்துக்கான கிளினிக்கல் ட்ரையல்னு சொன்னாலே அது ரொம்பவே சிக்கலான, அதிக செலவு பிடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கணுமா? உண்மையில அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கிளினிக்கல் ட்ரையல்ஸை எப்படி இன்னும் ஸ்மார்ட் ஆகவும், சேஃப் ஆகவும், அதே சமயத்துல ரொம்ப எஃபிஷியன்டாகவும் டிசைன் பண்றதுன்னு தான் நாம இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸும் ஒண்ணா என்ன? கிடையவே கிடையாது. சில ட்ரையல்ஸ் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மருந்தையே வேற ஒரு நோய்க்கு பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கும். அது ஒரு வகை. ஆனா இன்னும் சில ட்ரையல்ஸ் இருக்கு. அதுல இதுவரைக்கும் மனுஷங்களுக்கே கொடுக்காத ஒரு புத்தம் புது மாலிக்யூலை டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ரூல்ஸ், ஒரே மாதிரி மானிட்டரிங் அவசியமா? நிச்சயமா இல்லதானே. இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச்ல வர சிக்கல்களை சரி பண்ணதான் இந்த ரிஸ்க் ப்ரொபோர்ஷனேட் அப்ரோச், அதாவது இடர் திகிதாசார அணுகுமுறை நமக்கு ரொம்பவே உதவுது. சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் இதுதான். முதல்ல ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் ஒரு ட்ரையல்ல இருக்கிற ரிஸ்க்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி மதிப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான சவால்கள் வரும், கடைசியா இந்த ட்ரையல் டிசைனோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க, நம்ம முதல் தலைப்புக்குள்ள போகலாம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பிரின்சிபல், அதாவது விகிதாசார கொள்கை. இதுதான் இந்த முழு அப்ரோச்சுக்குமே அடித்தளம். அப்போ அது என்ன, அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு ரொம்ப கடுமையான ஃபிக்ஸ்ட் ரூல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ரிஸ்க் ப்ரொபோர்ஷனேட் அப்ரோச் அதை மொத்தமா மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ட்ரையல்ல ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதோட ரூல்ஸும் மானிட்டரிங்கும் இருக்கணும். ரிஸ்க் கம்மினா சிம்பிளான ரூல்ஸ், ரிஸ்க் ஜாஸ்தினா ரொம்பவே விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை. இதனால நம்மளோட ரீசோர்ஸஸை சரியா பயன்படுத்த முடியும், தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்கலாம் இல்லையா? ஓகே, இந்த விகிதாச்சார அணுகுமுறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளோட முதல் படி என்னவா இருக்கும்? ரொம்ப முக்கியம். ரிஸ்க்ஸ சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை அசஸ் பண்றது தான். ஒரு ட்ரையல்ல நம்ம கவனிக்க வேண்டிய 4 முக்கியமான தூண்கள், AKA the 4 pillars of concern என்னென்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையலை எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிற ரிஸ்க்ஸை இந்த 4 கேட்டகரிஸ்குள்ள கொண்டு வந்துடலாம். 1 பார்ட்டிசிபென்ட் ரிஸ்க், அதாவது பங்கேற்பாளரோட பாதுகாப்பு. 2வது டேட்டா இன்டெகிரிட்டி ரிஸ்க், நம்ம சேகரிக்கிற டேட்டாவோட நம்பகத்தன்மை. 3வது ஆபரேஷனல் ரிஸ்க், அதாவது ட்ரையலை நடத்துறதுல வர்ற பிராக்டிக்கல் சிக்கல்கள். 4வது ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க், நம்மளோட நற்பெயருக்கு வர்ற ஆபத்து. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. நம்பர் 1, ஒரு ட்ரையல்ல பார்ட்டிசிபேட் பண்ற வாலண்டியர்ஸோட பாதுகாப்பு தான் நமக்கு எல்லாமே. புது மருந்துனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், இந்த மாதிரி ரிஸ்க்ஸை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கிறது தான் ஒரு ட்ரையல் டிசைனோட மிக முக்கியமான குறிக்கோள். அடுத்தது டேட்டா இன்டிகிரிட்டி. இதுவும் ரொம்பவே கிரிட்டிக்கல். யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரையலோட முடிவு எதை வச்சு வருது? நாம சேகரிச்ச டேட்டாவை வச்சுதான். அந்த டேட்டா கலெக்ஷன்ல தப்பு நடந்தாலோ, இல்ல சில விஷயங்கள் மிஸ் ஆனாலோ, இல்ல யாராவது வேணும்னே அதை மாத்திட்டாலோ என்னாகும்? அந்த முழு ஸ்டடியுமே வேஸ்ட் ஆடும், அதோட கிரெடிபிலிட்டி போயிடும். அதனால டேட்டாவை ரொம்ப பத்திரமா தூய்மையா பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தினது. ஒரு ட்ரையலை ரன் பண்றதுல எவ்ளோ லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு தெரியுமா? மருந்துகளை சரியான நேரத்துக்கு கொண்டு சேர்க்கணும், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்னு பாத்துக்கணும், ஸ்டடி டீமுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல ஏதாவது ஒன்னு சொதப்பினாலும் மொத்த ட்ரையலும் பாதியில நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கடைசியா ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க். ஒரு ட்ரையல் சரியா எத்திக்ஸ் படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இல்ல அதுல பெரிய தவறுகள் நடந்தா அந்த ட்ரையலை நடத்துற கம்பெனிக்கோ இல்ல இன்வெஸ்டிகேட்டருக்கோ ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துரும். இது அவங்களோட ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களோட ஃபியூச்சர் ஸ்டடீஸையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் புரிதரா பாதிக்கும். சரி, இப்போ இவ்ளோ ரிஸ்க்ஸ் இருக்கு, இதுல எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது? அதுக்கு தான் இந்த ரிஸ்க் மேட்ரிக்ஸ் நமக்கு உதவுது. ரொம்ப சிம்பிள். ஒரு ரிஸ்க் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்பு எவ்வளவு, ஒருவேளை அது நடந்தா அதோட சிவியரிட்டி, அதாவது பாதிப்பு எவ்வளோ தீவிரமா இருக்கும், இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணுவோம். பாருங்க, ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தி சிவியரிட்டியும் ஜாஸ்தின்னா அதுதான் நம்மளோட ஹை ப்ரையாரிட்டி. அதுல தான் நம்மளோட முழு கவனமும் உடனடியா இருக்கணும். ஓகே, நாம இப்போ ரிஸ்க்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ப்ரையாரிட்டைஸும் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன? ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம்.
இந்த ரிஸ்க்ஸை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம்னு பார்க்கலாம். இதுதான் தியரிய பிராக்டிஸுக்கு கொண்டு வர இடம். இந்த ரிஸ்க்ஸை டேக்கிள் பண்றதுக்கு ஒரு 5 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. 1. ட்ரையலோட ரிஸ்க் லெவல்க்கு ஏத்த மாதிரி மானிட்டரிங் பிளானை மாத்துறது. 2. புதுசா வர டேட்டாவை வச்சு ட்ரையல் டிசைன்ல தேவையான மாற்றங்களை செய்யறது. 3. ஹை ரிஸ்க் டாஸ்க்ஸ்க்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறது. 4. ரியல் டைம்ல டேட்டாவை செக் பண்ணி அது சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்துறது. 5. ரொம்ப முக்கியமானது, ட்ரையல்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு முழுமையான தகவல்களை கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்கறது. இவ்ளோ மெனக்கெட்டு இதெல்லாம் பண்றோமே, இதனால என்னதான் நன்மை? ஏன் இந்த புது அப்ரோச்சுக்கு மாறணும்? வாங்க, இந்த ஸ்மார்ட் டிசைன்னால நமக்கு கிடைக்க போற பே ஆஃப்ஸ், அதாவது பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அப்ரோச்னால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, பார்ட்டிசிபென்ட் சேஃப்டி பயங்கரமா அதிகமாகுது. 2வது, டேட்டாவோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட முழு கவனமும் ரீசோர்ஸஸும் எங்க அதிக ரிஸ்க் இருக்கோ அங்க போகுது. இதனால தேவையில்லாத வேலைகள் குறையுது, எஃபிஷியன்சி அதிகமாகுது, ட்ரையலும் வேகமா முடியுது. எஃபிஷியன்சி எப்படி அதிகமாகுதுன்னு கேக்குறீங்களா? இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கறத விட்டுட்டு எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கோ அங்க நம்ம நேரத்தையும் பணத்தையும் எஃபர்ட்டையும் இன்வெஸ்ட் பண்றோம். இதனால லோ ரிஸ்க் ஏரியாஸ்ல இருக்கிற தேவையில்லாத பேப்பர் ஒர்க், பியூரோக்ரசி எல்லாம் கம்மியாகி மொத்த ட்ரையல் ப்ராசஸ்மே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்டாகவும் வேகமாகவும் நடக்குது. எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அதுல நன்மைகள் மட்டும் இருக்காது, சில சவால்களும் கண்டிப்பா இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு வியூக்காக இந்த ரிஸ்க் ப்ரொபோர்ஷனட் அப்ரோச்சை நிஜ வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு நாம கட்டாயம் பேசிதான் ஆகணும். இது ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட். ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது எல்லா ட்ரையல்ஸுக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் இருந்தா அதோட ரிசல்ட்ஸை ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ஈஸி. இன்னொரு பக்கம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒவ்வொரு ட்ரையலோட தனிப்பட்ட ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியணும். இந்த 2க்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வச்சா எஃபிஷியன்சி குறையும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருந்தா ரிசல்ட்ஸோட கிரெடிபிலிட்டியில சந்தேகம் வரும். இது மட்டும் இல்லாம இன்னும் சில தடைகளும் இருக்கு. முதல்ல, இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பர்டீஸ் தேவை. 2வது, டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு ஈடு கொடுத்து நாமளும் நம்ம மெத்தட்ஸை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கடைசியா, கிளியர் கம்யூனிகேஷன். இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஸ்பான்சர்ஸ், ரெகுலேட்டர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டயும் இந்த அப்ரோச் பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பேசணும். இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தாலும் ட்ரையல் டிசைனோட ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கு. அடிவானத்துல என்னென்ன எக்ஸைட்டிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் இருக்கு, எதுவெல்லாம் இந்த துறையை மாத்த போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ட்ரையல் டிசைனோட பரிணாம வளர்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம ரியல் வேர்ல்ட் எவிடன்ஸ், அதாவது RWI இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா ஸ்மார்ட் வாட்சஸ், ஆப்ஸ் மாதிரி டிஜிட்டல் ஹெல்த் டெக்க அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு. இனிமே எதிர்காலத்துல AI அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமா ரிஸ்க்ஸை முன்கூட்டியே கணிக்க போறோம். ஆனா இந்த எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கும் நடுவுல எப்பவும் மாறாத ஒரு விஷயம், பேஷண்ட் என்கேஜ்மெண்ட்க்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் தான். அது தொடர்ந்து மையமா இருக்கும். நாம இதுவரைக்கும் பேசினதோட ஒட்டுமொத்த சாராம்சமே இதுதாங்க. நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ் திறமையாவும் பயனுள்ளதாவும் அதே சமயம் பார்ட்டிசிபென்ட்ஸ் சேஃப்டிக்கும் டேட்டா குவாலிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் இருக்கணும்னா அதுல இருக்கிற ப்ராசஸஸும் மெஷர்ஸும் அந்த ட்ரையலோட ரிஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிறத நாம உறுதி செய்யணும். இதுதான் இந்த நவீன அணுகுமுறையோட மையக்கருத்து. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி நமக்கு முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு டேட்டாவை கையில கொடுக்குது. AI மூலமா நம்மால பயங்கர எஃபிஷியண்டா வேலை செய்ய முடியுது. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம், கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல நம்மளோட அடிப்படை தேவையான ஹியூமன் ஓவர்சைட், அதாவது மனித மேற்பார்மை, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நெறிமுறை பொறுப்பு, இதெல்லாம் இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த AI ட்ரிவன் எஃபிஷியன்சிக்கும் இந்த அடிப்படை மனித பொறுப்புக்கும் நடுவுல நம்ம எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வர போறோம்? இதை நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.